அருள் உங்க வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளமா இல்லையா? எப்படிப்பட்ட நாத்தனாரா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் வரும். தாலி செயின் வாங்கி கொடுங்க அக்காவுக்கு. எல்லாரும் செயின் போட்டிருக்காங்க, அக்கா மட்டும் கயிறு போட்டிருக்காங்க. ஹாய் லவ் பேட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ ரொம்ப நாளா நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு யூடியூப்ல போடல. அதெல்லாம் நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, யூடியூப்ல வீடியோவே போடல. ஏன்னா மைண்ட் இல்ல, அப்புறம் சோம்பேறி ஆயிட்டேன். கொஞ்சம் வெப் சீரிஸ் அது இதுன்னு பாக்குறதுனால கொஞ்சம் அப்படியே ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன். ஸோ அதனால சரி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம், இனிமேல் அது வெப் சீரிஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீடியோக்குள்ள வந்தாச்சு. கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து நேற்று போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான பதில் தான் இப்போ உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாலாம் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கேட்பீங்க, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரோட நேம் நாங்க சொல்ல போறது இல்லை. ஏன் அப்படின்னா, நான் போன வீடியோல கூட நான் தனியா வீடியோ போடும்போது சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் என்னோட நேம் நீங்க சொல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி கேள்வி கேட்கறதுனால ஒருத்தருக்குள்ளதான் சொல்ல முடியும். சோ இனிமே அந்த பஞ்சாயத்து வேணாம்னு சொல்லிட்டு யாரோட நேம் நாங்க சொல்லல. ஓகேவா? ஏன்னா அந்த ஒரு கொஸ்டின் வந்து நாங்க சொன்னனாலே எல்லாரும் கேட்ட மணிக்கு ஆயிரும். அதனால நாங்க அந்த கொஸ்டின் மட்டும் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணி பண்றோம். யாரும் கோச்சிக்க மாட்டீங்களா, அதனாலதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாத்துடலாம். உங்க ஹஸ்பண்ட் எப்போ இங்க இருக்காங்க? இப்ப எங்க இருக்காங்க? இப்போ வந்து தெங்காசில தான் இருக்கேன். இப்பதான் வீடியோ தான் பேசிட்டு இருக்கேன். ஏங்க வீடியோ ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னா என்ன கேள்வி? சத்யகலா சந்திரராஜ். பேர் சொல்லாதீங்க, அப்படி சத்யகலா சந்திரராஜ் இல்லுகிறேன். ரியலி கியூட் கப்பிள்ஸ். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. திருப்பி அதே மாதிரி ரியலி யூ லுக்கிங் சோ கியூட். அதுக்கும் தேங்க்யூ. சிஸ்டர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அருள் சிஸ்டருக்கும் இருக்கிற பாண்டிங் சொல்லுங்க, ப்ளீஸ் ரீப்ளை பண்ணுங்க. நான் நிறைய டைம் இது நான் சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோலயுமே கேட்கும் போது இதான் கேட்கிறேன். எல்லா வீடியோலயுமே மேக்ஸிமம் இதான் கேக்குறீங்க. எப்படி சொல்றது, ஒரு ஸ்கூல்ல எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வீட்டுல நானும் அண்ணியும் இருக்கிறோம். நல்லா ஜாலியா இருக்கும் எங்களுக்கு. வந்து இங்க வந்து அண்ணி அண்ணா தர்சுகுட்டி எல்லாம் இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு நல்லா ஜாலி. மத்தபடி இல்லாட்டி தர்சு இல்லாட்டி வீடே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க கீரமங்கலத்துல போயிருவாங்க. வீடே வெறிச்சோடி இருக்கிற மணிக்கு இருக்கும் எப்பவுமே. இப்ப பாருங்க, தர்சன் எந்திரிச்ச உடனே, இப்ப ஈவினிங்ல எந்திரிச்ச உடனே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். சோ எங்களுக்கு வந்து தர்சுகுட்டி எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஒன்னா இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் எங்க ஒர்க் பண்றாங்க? என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேரளால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப கொஞ்சம் வெளியில ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ எங்க கூட இருக்கிறாங்க. ஆமா, கேரளால வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே கிடைச்சிச்சு, அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். பல்கா கிடைச்சிச்சு, பெரிய அமௌண்ட் தான். ஏன் அக்கா தம்பிக்கு இப்ப மந்த் என்ன அக்கா சொல்லுங்க? மந்த் வந்து இப்போ 6 மந்த் முடிய போகுது. 7 மந்த் பிறக்க ஒரு 1 வீக் இருக்குது. ஆமா, அதெல்லாம் 6 மந்த் இருக்கும் போது போய் சாப்பாடு விட்டுருப்போம், பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சேட்டை 6 மந்த் பேபி பண்ற சேட்டை மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப சேட்டை பண்றான். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க கேரளால எந்த இடத்துல எந்த கடையில ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஊர் வந்து மாத்திட்டே இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு ஊர்ல இருப்பேன். கோட்டயம்ல இருப்பேன், திடீர்னு ஆலப்புழால இருப்பேன், திடீர்னு ஆலுவால இருப்பேன். அப்படியே ஊர் மாறிட்டே இருப்பேன். ஸோ கடைசியா ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப நாளா இருந்தேன். அங்கதான் ஃபுல்லாவே கடையவே ஓனர் நம்ம தாங்கிற மணிக்கு இது பண்ணிட்டாங்க. அந்த 8 மணிநூறுன்னு ஒரு இடத்துல இருந்தேன் கடைசியா. சிஸ்டர் திடீர்னு எப்பனாலும் போவேன், கிளம்பி திடீர்னு வேலைக்கு கிளம்பி போவேன். ஆமா. அண்ணா என்ன ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ லாட்ரி கடையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். லாட்ரி கடைங்கும் போது யார் இதான் நினைக்காண்டா, லாட்ரி கடைனா அங்க ஒரு ஓனர் மாதிரி அங்க உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் அந்த கடையவே பாத்துக்கிற மணிக்கு இருக்கும். முதல் 2-3 நாள் அலைய விட்டாங்க, அதுக்கப்புறம் கடையை பார்த்துக்க விட்டாங்க. அதுவும் வேலை தானே லாட்ரி கடையில. அது சரியான காசு. நீங்க நினைக்கீங்க லாட்ரி கடையில இருக்க கேரளால கொடுக்குற சம்பளம் இங்க வேற மணிக்கு
ஃபாரின் போறதும் கேரளாக்கு போறதும் ஒண்ணுதான், சம்பளம் நல்ல சம்பளம். அதான் நீங்க மூக்குத்தி குத்திட்டீங்கல்ல, ஏன் ரிமூவ் பண்ணீங்க அக்கா? அது வந்து ஏன் நானா ரிமூவ் பண்ணல, தம்பி வந்து டெலிவரி டைம்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வந்து சி செக்ஷன் அப்பல கோல்டு எல்லாத்தையும் கழட்ட சொல்லும் போது நான் இதே சேர்த்து கழட்டிட்டேன். பட் இதை கழட்டி இருக்க தேவையில்லை, இதே நீ சேர்த்து கழட்டினதுனால ரிட்டர்ன் வந்து ஒரு 10 daysக்கு அப்புறம் நான் போடும்போது எனக்கு போட முடியல, அதை அடைச்சிட்டு மூக்குல வந்த போட முடியல. அதுக்கப்புறம் சரி மறுபடியும் குத்திக்கலாம்னு சொல்லி குத்தும் போது நான் கடையில போய் குத்துனாங்க. கடையில போய் குத்தும் போது என்னமோ அவன் ஏதோ கத்தி எடுத்து மூக்க இருக்க ஒரு மணிக்கு ஐயோ அம்மம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. பாதி உள்ள போயிட்டு பாதி வெளியில இருந்துச்சு, எனக்கு வலி தாங்க நீ முடியல. பாரு, இவருக்கு குத்தவே தெரியல, அவர் குத்தவே தெரியல, அவர் குத்தவே இல்ல, பாதி தூரம் கூட உள்ள இறங்க லைட்டா குத்தி தான் வச்சிருந்திருக்காரு. உடனே குத்தவே தெரியல, உள்ள போகுது வலிக்குது உயிரை எடுத்துட்டான். அப்ப நானேவே எப்படி பண்ணி அப்படி கலந்துட்டேன். அப்படி எல்லாம் பண்ணல. கடைசியா கோவத்துல நீ ஒண்ணும் குத்த தேவையில்ல, வா மூக்குத்தி குத்தாமல இரு அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டேன் கையோட. பாதி இருந்துச்சு உள்ள, நானதான் எடுத்துட்டு வந்தேன். நெக்ஸ்ட் குத்து நம்ம குத்துனாதான் சில பேர் அழகா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நிறைய ரீல்ஸ் போடுங்க, டான்ஸ் ரீல்ஸ் போடுங்க. டான்ஸா? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டான்ஸ் மேடமுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும், ரொம்ப எல்லாம் வராது. டான்ஸ் அந்த அளவுக்கு வராது, அதனால ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்றோம், பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாம ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது. இவன் எப்ப தூங்குறானோ பாருங்க, தூங்க போட்டு தான் வீடியோவே எடுத்துட்டு இருக்கோம். மேக்சிமம் தலைவன் வந்துட்டு நாங்க வீடியோன்னு எடுக்க ஆரம்பிக்கும் போது இப்படி எட்டி பார்ப்பான். ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி ஏன் நான் அழுறதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் தலைவன் லைட்டா எந்திரிச்சு இப்படி எட்டி பாக்குறது சைடு வாக்குல. அதுவும் பகல்ல இப்ப சுத்தமா தூங்குறதே கிடையாது. ஆமா, கரெக்டா ஒரு 6:30 7:30க்கு கரெக்டா தூங்கிடுவான். அதுவும் நைட்ல எல்லாம் மேக்சிமம் இப்ப ரொம்ப எந்திக்கிறான் நைட்ல, என்னன்னு சீக்கிரம் எந்திரிச்சிருவான். அதுவும் அதிகாலையில எந்திரிச்சு இல்ல 2 பேரும் ஷவுட்ல அடிச்சிருவான் எப்படியுமே. என்ன இல்லப்பா, இவங்கதான் நல்லா அடி வாங்குவாங்க. மந்த் ஆக ஆக தூங்கவே மாட்டேங்கிறான், ஏன்னு தெரியல. உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம்? பெரிய வீடு கட்டணும். ஆமா, ஃபியூச்சர் ட்ரீம் பெருசா வீடு கட்டணும். அதுதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும். அதான் ரொம்ப நாள் நம்மளோட ஃபியூச்சர் ட்ரீம் வந்துட்டு வீடு கட்டணும் தான். ஆனா முக்கியமான ட்ரீம் வந்துட்டு வீடியோவே. கண்டிப்பா வாழ்க்கை வரலாறு எல்லாமே வீடியோ தானே இனிமே யூடியூப்ல. சோ அதுலயே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அது சொன்னா நடக்குமா இல்லையான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. அதனாலதான். அருள், உங்க வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளமா இல்லையா? எப்படிப்பட்ட நாத்தனாரா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் வரும். நாங்க நாத்தனாரே இல்லையே. அப்படிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன, நாங்க நாத்தனாரே கிடையாது. ஜஸ்ட் எங்க ஃப்ரெண்ட்லியா அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. 2 பேரும் பேசிக்கிடுவாங்க. எப்படியும் அருள் வந்து மேல இருந்து கீழே, அவங்க அங்க மேல வந்துட்டு பிசினஸ் பாக்குறதுனால மேல முடிச்சுட்டு கீழே வருவாங்க. வந்த உடனே ரித்து கூட விளையாட்டு எல்லாருமே வெளியே தான் உட்கார்ந்து இருப்போம். அவங்க மேல இருந்து கீழே வந்துட்டாங்கன்னா நாங்க மொத்தமா எல்லாரும் ஒரே ஃபேமிலியா தான் உட்கார்ந்துட்டு இருப்போம். ரித்து வந்து எங்க கிட்ட இருக்கிறத விட அன்னிக்கிட்ட நல்லா க்ளோஸா இருப்பான். ஆமா, ஏன்னா அன்னி மேல இருந்து எப்படா கீழே வருவாங்கன்னு மேல மாடியே. அதுவும் நாங்களும் ரூமுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு ரித்து எப்ப அப்படி தூங்குறோனோ அப்ப மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ள இருப்போம். மத்தபடி வெளியில தான் ஃபுல்லா இருப்போம். அது இல்லாம இப்ப நாங்க 3 பேர், நானும் ரித்து இவங்க 3 பேர் மட்டும் இருந்தா அது ஃபேமிலி கிடையாது. கூட்டு குடும்பமா எல்லாரும் ஃபேமிலி. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. எங்களுக்கு இப்ப நாங்க எங்க வெளியே போறோம் அப்படின்னா நாங்க 2-3 பேரா போகும்போது, நானும் ரித்து இவன் 3 பேரா சேர்ந்து போகும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. எங்களுக்கு எப்பயுமே கிடைச்சது இல்ல. எங்கேயாவது போகும்போது ஃபேமிலியா போகும்போதுதான் எங்களுக்கு அந்த இதே எங்களுக்கு கிடைக்குது, அந்த சந்தோஷமே கிடைக்குது. சோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நிறைய பேர் தனி கொடுத்தன இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா எனக்கு இது வரைக்கும் அந்த மைண்ட் வந்ததே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஃபேமிலி வேணும். ஒரு சந்தோஷமான விஷயம் பேசணும்னாலும் அதுக்கு ஃபேமிலி வேணும். எல்லா டயத்துலயுமே நானும் வந்துட்டு இங்க இருந்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டே இருக்க முடியாது. நானும் அங்கிட்டு வேலைக்கு இதுக்கு போகணும். ஸோ தனி குடும்பமா இருந்தா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்காது. எல்லாரும் கூட கூட்டு குடும்பமா இருந்து பாருங்க, அது அந்த சந்தோஷமே வேற. ஆமா. சோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க ஃபேமிலியா இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை ப்ராப்ளம் எதுவுமே வந்ததே கிடையாது. அது ஒருத்தவங்க இருக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம மனசுதான் காரணம். நம்ம அவங்க எப்படி இருக்காங்க நமக்கு தெரியாது. நல்லவங்களா வந்தாங்கன்னா உங்களுக்கும் நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் போகணும். இப்ப வந்துட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ கல்யாணம் ஆகல, ஆனா வந்துட்டு இப்ப நம்மள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவ குணம் வந்துட்டு கொஞ்சம் இதா இருந்துச்சு அப்படின்னா கஷ்டம். இப்ப
ரெண்டு பேர் குணமுமே ஒரு அளவுக்கு சாந்தமா இருக்கிற மாதிரி குணம், விட்டு கொடுத்து போற மாதிரி ஒரு குணம் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிக்கு ஹாப்பினஸோட இருக்க முடியும். விச் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்? என்னங்க விச் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்னு சூஸே இல்லாம கேட்டிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்னு கேட்கணும். ஓகே, பரவாயில்ல. டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு என்னோடது வந்துட்டு 24, அதாவது 20/4/1999. மேடம்க்கு வந்து ஜூன் 10. சொல்லு, ஆரம்பிச்சல நீ சொல்லு. சொல்றீங்க சொல்லு. ஜூன் 10/6/99. ஏன் நீ சொல்ல மாட்டேயோ? ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்க. என்னோட ஹேர் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் எங்க ஹேருக்கு டிப்ஸ் சொல்ல? உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹேர் கேர் டிப்ஸ்னா என்ன? வெங்காயம், சின்ன வெங்காயத்தை மட்டும் நல்லா மிக்சியில அரைச்சு, அதாவது டெய்லி யூஸ் பண்ண கூடாது. ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணணும். இல்லன்னா சளி பிடிச்சுக்கணும் சீக்கிரமே. இல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் முடி ஹேர் வந்து அதிகமாவே இருந்தது. நான் ஒர்க் பண்ணும்போது ஸ்மூத்திங் பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டேன். நம்ம ஹேர வந்துட்டு நம்ம ஸ்மூத்திங் பண்ண அது பண்ண இது பண்ணன்னு இருந்தனாலே சோலி முடிஞ்சிரும். மேக்சிமம் நல்ல தண்ணியில குளிச்சாலே ஹேர் சூப்பரா இருக்கும். 6 மந்த்துக்கு அப்புறம் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணல ஹேர், அதனால அப்படியே போயிடுச்சு. இப்ப தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொட்டுது. எனக்கு அது என்ன பண்ணனே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது கமெண்ட்ல கீழே சொல்லுங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அக்கா, நீங்க அருளக்கா கூட வீடியோ போடுங்க. கண்டிப்பா சிஸ்டர். வீட்டுல இருக்கனால முடியல. எங்கயாவது வெளியில போனோம் அப்படின்னா எங்கேயாவது வெளியே போனா அப்படி போடலாம். வீட்டுல வந்துட்டு எங்க போட? வீட்டுல உட்காந்து சமையல் பண்றதுதான் போடணும். அப்போ தம்பி பாத்துக்க கரெக்டா டைம் இருக்குது, அதனால முடியல. தாலி செயின் வாங்கி கொடுங்க அக்காவுக்கு. எல்லாரும் செயின் போட்டிருக்காங்க, அக்கா மட்டும் கயிறு போட்டிருக்காங்க. இன்னும் தாலி பிரிச்சு கோக்கல சிஸ்டர். அதுக்குதான் இந்த தாலி கொடி, இந்த செயின் மட்டும் தான் வாங்கி போட்டிருக்கேன் இப்போதைக்கு கழுத்துல. தாலி பிரிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மஞ்சள் கைதை அவுப்பாங்க. சோ வெயிட் பண்ணி பாருங்க. நான் தாலி செயின் ஒண்ணு போட்டிருந்தேன், அது வந்து லைட்டா விட்டுருச்சு. சோ அதை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து எனக்கு இதை எடுத்து கொடுத்தாங்க. சோ அதனால இன்னும் தாலி பிரிச்சு கோர்க்கல. இன்னும் ஒரு 1 வீக்ல தாலி பிரிச்சு கோர்க்கிற மாதிரி இருக்கு. டேட் என்னன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் உங்ககிட்ட. யூடியூப் சேலரி வீடியோ போடுங்க சிஸ். இந்த क्वेश्चन வந்து நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பா யூடியூப்ல வந்துட்டு போடுறேன். ஓகேவா? ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க எவ்வளவு எங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஆமா, ரொம்ப பல்காலாம் இல்ல. ஓ, பரவாயில்லாம இருக்கும். என்ன இப்ப 45,000 சப்ஸ்கிரைபர் தானே வச்சிருக்கோம். சோ பரவாயில்லாம தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்காங்களா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மோதி அக்கா ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அவங்க பத்திரிக்கை வச்சாங்கன்னா, நாங்க கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா போவோம். அவங்க நேம் கூட சுபஸ்ரீ. ஆமா, சுபஸ்ரீ கேட்டிருக்காங்க. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அக்கா? எல்லா வீடியோலயுமே இதான் கேக்குறீங்க. கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டாலே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வர்றது இதுதான். உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட பிறந்தது ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான். அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சுச்சு. 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு சந்திரமோயில இருக்காங்க. உங்க ஏஜ் என்ன சிஸ்? 25. 25 ஏஜ் தான் ஆகுது. நாள் கொஞ்சம் வெயிட் போட்டதுனால எனக்கு ஒரு 30 அந்த மாதிரி தெரியும் நினைக்கிறேன். 30 தானே வயசு? என் வயசுல என்ன சொல்லிடுறேன். அவ வயசு 30 வயசு. என்னைய பார்த்தா 30 வயசு ஆள் மாதிரி இருக்கா, இல்ல அவளை பார்த்தா 30 வயசு ஆள் இருக்குமான்னு சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். தாய் சிஸ்டர் தம்பி எப்படி இருக்கான் அண்ட் மகி தர்சன் எப்படி இருக்கான்? 2 பேருமே சூப்பரா இருக்காங்க. தர்சன் வந்துட்டு எந்திரிச்சிட்டாம்னா ஒண்ணு இவனை ஊசி போட வருவான் ரித்து எந்திரிச்சிட்டாம்னா தர்சன் தான் போகணும்னு அழுவான். 2 பேருக்கும் இதான் கூத்து. இப்படிலாம் பிடிச்சி இழுக்கணும்னு அழுவான். 2 பேரும் மாத்தி மாத்தி அழுவானுங்க. இவன் அவன்கிட்ட போனான், அவன் மாமாட்ட போகணுமா, அவன் மாப்பிள்ளைட்ட போகணும்னு அழுவான். இதேதான் கூத்தா இருக்கும். காலையில 5:30 6 மணிக்கு இந்த கூத்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கேட்டுறீங்க, லட்சம் நான் பர்த்டேக்கு நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க பர்த்டேக்கு வந்து அவங்க வெளியே போறாங்க. அதனால வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அழகான ஒரு கிஃப்ட் கொடுப்போம். நினைச்சு வச்சிருக்கிறோம். பட் அவங்க வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம். சோ எல்லா கேள்விக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு.
நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் உங்ககிட்ட. லவ்வர்ஸ் டேக்கு எனக்கு என்ன gift தர? லவ்வர்ஸ் டேக்கா? லவ்வர்ஸ் டேக்கு வந்துட்டு என்ன கிஃப்ட் தெரியுமா வாங்கி தர போறேன்? சொல்லவா? வீடியோல வரும் பாருங்க. சஸ்பென்ஸோட கொண்டு போவோம். இவளுக்கு சஸ்பென்ஸ், உங்களுக்கும் சஸ்பென்ஸ். எனக்கு தெரிஞ்சது டேரி மில்க் வாங்கி தருவான். அதை ஒண்ணு கொடுத்து ஏமாத்துவான். என்ன வாங்கி தரேங்கிறத பாருங்க. ரொம்ப பெருசா இருக்கும். ஆல்ரெடி வாங்கிலாம் வச்சிட்டேன். இங்கதான் இருக்கு. ஆனா அப்படியே ஓப்பனா சொல்றேன், இங்கதான் இருக்கு. ஆனா அவளை கண்டே பிடிக்க முடியாது. வேற ஒண்ணுமே இல்லைங்க, டேரி மில்க் மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் அடிக்கடி வாங்கி அங்கேயும் ஒளிச்சு வைப்பேன். நானா தேடி பிடிச்சி எடுத்து சாப்பிடுவேன். அப்படியா? என்ன கிஃப்ட் பண்றேங்கிறத நேர்ல பாருங்க. பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிருங்க. மறக்காம ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்க. அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க தம்பிக்கு ஃபுட்டு ஊட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா கேட்டிருந்தீங்க. தம்பிக்கு டெய்லி சாப்பாடு ரெகுலரா ஊட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமா, லைட்டா அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுவான். இட்லினா ஒரு 1/4 இட்லி இந்த மாதிரி சாப்பிடுறேன். கேரட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் எல்லாமே பண்ணி கொடுக்கதான் செய்யறேன். டேஸ்ட் பாத்துக்கிட்டு சாப்பிடுறான், இல்லாட்டி அப்படியே துப்பிடுறான். கட்டாயப்படுத்தி சாப்பாடுலாம் ஊட்டதான் செய்யறோம். தூங்கிட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி சைடு போ, இந்த தூங்கிட்டு கிடக்கான் உள்ள. எந்திரிச்சாம எங்க இருக்கான் எப்படி எந்திரிக்காம எந்திரிச்சாம தலைய வந்து மண்டையை அப்படி எட்டி எந்திப்போம். நம்ம எந்திப்போம்ல அப்படி படுத்துட்டு இருந்து இப்படி அப்படி எந்திப்போம். கொஞ்சம் தூங்கிட்டு தான் இருக்கான். சரி, அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? டெய்லி ரெகுலரா எங்களோட வீடியோ வரும், மறக்காம பாருங்க. ஓகே, பாய்.